தங்கங்களே, நாளை தலைவர்களாக போகும் மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. அந்த வரைபடம் என்ன சொல்ல வருது அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதனுடைய கருத்தை நீங்கள் எடுத்து உங்களுக்கு பிடித்தமான அழகான வார்த்தைகளால், சிறப்புமிக்க வார்த்தைகளால் எழுதும்போது அது கவிதையாக மாறிடும். அதுதான் கவிஞரை எழுதுங்கன்னா கவிதை எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும். எப்போவுமே காட்சியை கண்டு கவிஞர் எழுதுகளை ஒரு தலைப்பு கொடுக்கணும். அது இன்றைக்கி நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஏற்பது இகழ்ச்சி. 3 படம் இருக்குது. ஒருத்தர் கையேந்தி கேட்குறாரு, ஒருத்தர் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் தடுக்கிறாரு. இதுக்கான விடையை நம்ம இப்போ எழுதலாம். வணங்குதலை தவிர வேறெங்கும் கையேந்த வேண்டாம் நண்பா. இது 1ன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். அவர் கையேந்திரவருக்கான கவிதை. நான் ஏன் முதல் எண்ணை கையேந்திரவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது, நம்மளும் அந்த நிலைமைக்கு போகக்கூடாது. அதுக்காக தான் இதை. 2வது, தோழா கொடுப்பது வலது கையாயினும் இடது கைக்கு தெரிய வேண்டாம். இது 2வது, கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கானது. உதவ நினைத்தால் உடனே ஓடி உதவு, மனம் மாறுவதற்குள். 3வது வரைபடம் என்ன சொல்ல வருது? பிறருக்கு கொடுப்பதை தடுத்து நிறுத்தும் நண்பா, கொடுத்து வாழ், கெடுத்து வாழாதே. எந்த காலத்துலேயுமே நம்மளால் உதவி பண்ண முடியலனாலும் யாருக்காவது ஒரு உதவி நடக்கிறது நம்மளால் தடுத்து நிறுத்தப்படக்கூடாது. இது ஒரு வாழ்க்கையினுடைய கொள்கையாகவே நம்ம எடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாமா? வீடியோவில் அங்கங்கே டமால் டுமில்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அது ஒன்றும் இல்லைங்க, பட்டாசு வெடிச்சிட்டே இருக்காங்க. நான் வீடியோ டெய்லி போடணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா, அதனால் இன்றைக்கி எப்படியாவது தடுத்து நிறுத்தலாம். நிறைய பேர் பட்டாசு வெடிக்கிறாங்க போல இருக்குது. அப்படிலாம் இல்லை, கார்த்திகை தீபம் எப்படி போடுறதுன்னு நினச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போட்டுடலாம். படிக்கிற தங்கங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க.